பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். ஆம், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து அவர் இன்றைக்கும் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லமையுடையவராய் இருக்கிறார். எப்படி என்றால், இயேசு அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். ஆம், அன்புக்குரியவர்களே, அன்றைய காலகட்டங்களிலே அநேக அற்புத அடையாளங்களை செய்கிற மந்திரவாதிகள், மதவாதிகள் எல்லாம் இருந்தார்கள். ஆனால் இந்த குஷ்டரோகிக்கு எவராலும் சுகத்தை கொடுக்க முடியவில்லை. அவன் நன்றாக அறிந்திருந்து, கிறிஸ்து இயேசு ஒருவர் மாத்திரமே என்னை அவர் சுகப்படுத்த முடியும் என்று சொல்லி அவன் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் சொன்ன வார்த்தையை சற்றே யோசித்து பாருங்களேன். அந்த வார்த்தை எப்படி சொல்லப்பட்டிருக்குது? உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் அப்படின்னு சொல்றான். எவ்வளவு கனிவு, எவ்வளவு ஒரு பயபக்தி, எவ்வளவு கடவுளுக்கு மரியாதை என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். சிலர் உங்களால் முடியும், நீங்கள் கொடுத்தால் என்ன, நீங்கள் செய்தால் என்ன என்று சொல்லக்கூடிய காலகட்டத்திலே அந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி சொல்லுகிற அந்த விசுவாசம் உள்ள வார்த்தை எப்படி என்பதை ஆராய்ந்து பாருங்கள். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். அப்படி என்றால் அவன் தன்னையும் தன்னுடைய நிலையையும் அவன் அறிந்திருக்கிறவனாய் இருக்கிறபடியினாலே அவன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லுகிறான். இயேசு செய்த காரியங்களை பாருங்க. அவர் கரத்தை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கேட்கிற தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் கூட சில காரியங்களை பெற்றுக்கொள்கிறதற்கு தேவனிடையிலே நாம் நம்மை தாழ்த்தி கேட்காதபடிக்கு, நம்மை ஒரு பெரிய ஒரு நபர்களாக எண்ணிக்கொண்டு, கடவுள் எனக்கு செஞ்சுதான் ஆகணும், நான் சொல்கிற ஸ்லாங் புரிஞ்சுங்க, அப்படி ஒரு நிலையை போல நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனிடத்தில் நம்மை தாழ்த்தி, தகப்பனிடத்தில் அப்பா என்று ஒரு அன்பான தோரணையிலே நாம் கேட்கிற பொழுது நிச்சயமாக அந்த குஷ்டரோகிக்கு இருந்த விசுவாசம்தான் அவனை சுகமாக்கி இருக்குன்னு நான் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியங்களை குறித்து நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கீங்க, அந்த விசுவாசத்தோடும் தாழ்மையோடும் அன்போடும் தேவனிடத்தில் நீங்கள் கேட்கிற பொழுது அதை அப்பா இயேசு உங்களுக்கு செய்கிறதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். இன்னும் அவர் சொல்ற ஒரு வார்த்தையை பாருங்க. இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவனுக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். இவனை குறித்து இயேசு கிறிஸ்து நன்றாக அறிந்திருக்கிறார். ஏதோ சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, இதை பேசணும், இதை பேச வேணாம், சில நபர்கள்ட்ட சொல்லுவோம், இதை தயவு செய்து சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக நாம் இருக்கிறப்ப தான் அந்த காரியங்களே ஓப்பன் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் எல்லாம் நம்மளோடு கூட இருந்திருப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அவருக்கு தெரியும் இவன்கிட்ட சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்றது. அந்த மாதிரி சில காரியங்கள் நடக்குது. தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலியமாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்றால், அவருக்கு சித்தம் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அவருக்கு சித்தம் உண்டா என்பதை நாம் தெரிந்து, ஆண்டவரே, என் காரியம் இதுதான், ஆனாலும் நீங்கள் தான் என்னை சுகமாக்க முடியும், நீங்கள் மட்டும்தான் என்னை சுகமாக்க முடியும் என்கிற அந்த விசுவாசத்தோடு அவரை சார்ந்திருப்போம்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் ஆகாது என்று சொல்கிற எல்லா காரியத்தையும் அவரால் செய்து முடிக்க முடியும் என்று விசுவாசத்தோடு உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாம் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த குஷ்டரோகியை எப்படி அவனுடைய வார்த்தை எப்படியா இருக்கிறது, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்கிறது போல இந்த வேளையில் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தில் இன்னும் நாங்கள் வளர ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே நினைக்கிற காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்து முடிங்கப்பா. சில நேரங்களில் சோர்ந்து போயிடுறோம், சில நேரங்களில் மனசு ரொம்ப கடினப்பட்டு போய்கிறது. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற எங்கள் தெய்வம், வாழ்க்கையில் நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த நாளை ஆசீர்வதித்து அற்புதமாக நடத்துங்க. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.